ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாட்டர்டே ரெசிபிஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டேஸ்டியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்ன ரெசிபின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி சாட்டர்டே ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் தெரியுமா? முட்டை தேங்காய் பால் வச்சு ஒரு டேஸ்டியான தேங்காய் பால் முட்டை குழம்பு எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாமா? 6 முட்டையை வேக வச்சுட்டு தோல்லாம் உரிச்சிட்டு 2ஆக கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ரெசிபிக்கு மெயின் இன்க்ரீடியன்ஸே தேங்காய் பால் தான். தேங்காய் பாலை 2ஆக பிரித்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் எடுக்கிற திக்கான பாலை தனியாகவும், 2ஆவது எடுக்கிற பால் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். ஸோ 2 பாலையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ குழம்பு ரெடி பண்ணிடலாம். கடாயில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த ரெசிபி தேங்காய் எண்ணெயில் தான் செய்யணும், அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எண்ணெய் சூடானதும் 2 பல் பூண்டு, 2 துண்டு இஞ்சியை சீச்சு ஆட் பண்ணிக்கோங்க. கூடயே ஒரு பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயத்தை நீட்டமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கினதுக்கப்புறம் மசாலா ஆட் பண்ணணும். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலாலாம் வெங்காயத்தோடு சேர்கிற அளவுக்கு அப்படியே பொறுமையாக நல்லா வதக்கினதுக்கப்புறம் இது கூட ஒரு பெரிய சைஸ் தக்காளி பழத்தை பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ரெசிபிக்கு உப்பு சேர்த்து தக்காளி மேஷ் அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி வதங்கினதும் நம்ம 2ஆவதாக எடுத்து வச்சுருக்கோம்ல கொஞ்சம் தண்ணியாக, அந்த தேங்காய் பாலை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே குழம்பு எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி குழம்பு நல்லா கொதிக்க விட்டுருங்க. பச்சை வாசம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு குழம்பு கொதிக்கணும். இந்த மாதிரி நல்லா கொதிச்சு குழம்போட கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற முட்டையை அப்படியே ஒன்றா அதில் ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிருக்கிற திக்கான தேங்காய் பால் இருக்குல்ல, அதை இது கூட ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் குழம்பு அப்படியே சிம்லேயே கொதிக்க விடுங்க. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து இந்த தேங்காய் பால் எல்லாமே முட்டையோடு சேர்ந்துடும். அவ்வளோதான், ஒரு சூப்பரான தேங்காய் பால் முட்டை குழம்பு ரெடி. இதை இன்னும் டேஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கடாயில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் பொடி பொடியாக கட் பண்ண சின்ன வெங்காயத்தை நல்லா ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு வதக்கிட்டு அப்படியே அந்த குழம்பு மேலே போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சுட சுட ஒயிட் ரைஸ் வச்சு இந்த குழம்பு கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் சாப்பிட்டாலுமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. இந்த மாதிரி டேஸ்டியான ரெசிபிஸ் நிறைய நம்ம சேனலில் இருக்குது. வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். அப்படியே நம்மளோட சாட்டர்டே ரெசிபிஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் என்னென்ன ரெசிபிஸ் போடலாம் அப்படின்றதையும் நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.